நேற்று ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. என் ஃப்ரெண்டுகிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு, சரி அவகிட்ட பேசலாம் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தேன். அவளும் என்னோட டெக்ஸ்ட்டை வந்து பார்த்துட்டா, ஆனால் ரிப்ளை பண்ணல. சரி அவ பொறுமையாக பண்ணட்டும் அப்படின்ட்டு நான் புக்கை படிக்கலாம் அப்படின்னு புக்கு படிச்சுட்டு இருந்தேன். ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு, ரிப்ளை வரல. நானும் என் ஃபோன் செக் பண்ணிகிட்டே இருந்தேன். 5 மினிட்ஸ் ஒன்ஸ் ரிப்ளையே வரல. ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு, அப்பயும் ரிப்ளையே வரல. என்னடா இது ரிப்ளையே வரல, ஒருவேளை நம்ம இவ்வளோ நல்லா பேசலன்னு கோச்சிக்கிட்டாளா, இல்லை அவளுக்கு எங்களுக்கும் அங்கே பிரச்சனையா அப்படின்னு ஒரே அதே யோசனையா எனக்கு வந்து ஓடிக்கிட்டே இருந்தது. திடீர்னு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் வந்தது. என்னன்னு பார்த்தா அவதான், சாரிடி பிஸியா இருந்தேன் அதான் ரிப்ளை பண்ணல அப்படின்னு நான் சொல்லிட்டா. நானும் சரின்னு விட்டுட்டேன். பார்த்தா டக்குன்னு எனக்கு அந்த யோசனையே வரல, நின்றுச்சு. நானும் என்னடா அது அப்படின்னு ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்தேன். அப்பதான் எனக்கு வந்து தெரிஞ்சது, ஓ இதுக்கு பேர் வந்துட்டு ஜைகார்னிக் எஃபெக்ட். சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம பிரெயின் எப்பயுமே முடிஞ்ச விஷயத்தை விட முடியாத விஷயத்த தாங்க அதிகமா ஞாபகம் வச்சுக்கோ. அதை கம்ப்ளீட் பண்ணாம இருந்தா திரும்ப திரும்ப நமக்கு வந்து ரீகால் பண்ணிக்கிட்டே, ஏன்னா நம்ம பிரெயினுக்கு எப்பயுமே ஒரு க்ளோஷர் வந்து தேவைப்படும். இதனால வந்துட்டு எதுவும் ப்ராப்ளமா அப்படின்னு கேட்டா ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லை. இதனால ஜஸ்ட் நமக்கு வந்து ஒரு ஃபோக்கஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அந்த ஃபோக்கஸ் வந்து நம்ம எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு எப்பெல்லாம் அந்த மாதிரி தாட்ஸ் வருதோ நம்ம அதை வந்துட்டு என்ன பண்ணலாம்னா, ஒரு நோட்ல வந்து நம்ம எழுதி வச்சுக்கலாம். ஓகே நான் அவளுக்கு மெசேஜ் வந்து அனுப்பிட்டு பொறுமையா ரிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னு எழுதி வைக்கும் போது என்னோட மைண்ட்ல இருந்து அந்த தாட்டை நான் என்னோட நோட்டுக்கு நான் வந்து ஷிஃப்ட் பண்றேன். அடுத்ததா இப்போ என்னால புக் படிக்க முடியாம நான் டிஸ்ட்ராக்ட் ஆகிறேன் அப்படின்னா, நான் அந்த புக்குக்கு பதிலா வேற எங்கேயாவது போய் வாக்கிங் மாதிரி போய் நடக்கிறது, ஒரு தண்ணி குடிச்சிட்டு வர்றது, இல்லை ஒரு ஸ்மால் பிரேக் மாதிரி எடுத்துட்டு வேற சின்ன சின்ன விஷயங்களை வந்து பண்ணிட்டு இது பண்றது. அப்புறம் நான் திருப்பி திருப்பி அவையா ரிப்ளை பண்ணேன், நான் ஃபோன் செக் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்படின்றப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் 2 மினிட்ஸ்க்கு வந்து ஃபோன் செக் பண்றதுக்கு பதிலா 10 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ், அப்புறம் ஒரு 20 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ், ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன்ஸ் அந்த மாதிரி ஃபோன் செக் பண்றதை நான் டிலே பண்ணிட்டு போறப்போ இந்த இது வந்துட்டு நமக்கு வந்து கம்மியாகும் அப்படின்னு வந்து சொல்றோம். நம்ம பிரெயின் வந்துட்டு ப்ராப்ளம் எல்லாம் கிரியேட் பண்ணலங்க. ஜஸ்ட் அதுக்கு ஒரு க்ளோஷர் தேவைப்படுறதுனால அந்த தாட்ஸ்க்கு வந்து ஒரு ஆன்சர் வந்து கேட்குது, அவ்வளவுதாங்க. உங்களுக்கும் என்ன மாதிரி நடந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.